நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. நேரமின்மை, ஸ்கூல் சுரேஷ் அந்த மாதிரிலாம் பேசினா காண்டாயிருவீங்க. ஸோ அதனால் அளவாக பேசிக்கிறேன். எங்கள் அண்ணன் சந்தானத்துக்கு இதுதான் ஆரம்பம். நீங்கள் சந்தானம் அண்ணனுடைய அடுத்த வருஷன் இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்கிறப்போ அது சும்மா வெறும் வாய் வார்த்தை கிடையாது. எங்களை எல்லாம் அப்படி அரவணைச்சு எங்களோட பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி, அதோட ஃபோக்கல் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட் எங்கள் அண்ணன் தான். அவர் கொடுத்த பாசிட்டிவ் எனர்ஜி நைட்டானா வருவார். என்ன பிரசாந்த் இன்னைக்கு என்ன பண்ண சொல்கிறான், தீய தாண்ட சொல்கிறானா அப்படிங்கிற. அப்படி என்ன பிரசாந்த் என்ன கூல் சுரேஷ் எல்லாம் புதைச்சிருக்கானுங்க, நம்மளையும் புதைச்சிருவானா அப்படிங்கிற. அப்படி அதாவது டைரக்டரு அதாவது கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டு அப்படி கார்த்தி நான் எங்கேயுமே போகல கார்த்தி, நீ ஷூட் முடிச்சுட்டேன் விடு அப்படின்ட்டு வந்து அப்படியே இருந்தாங்க. மேகாகாஷ் வந்து அவங்க ஆக்சுவலாக அவங்களுடைய பாட்டி இருந்தாங்க, அதுக்கு போயிட்டு 2 நாளில் வந்தாங்க. இதெல்லாம் பெரிய டெடிக்கேஷன் சொல்லுவாங்க, அதாவது எமோஷனலான ஒரு விஷயம் இதெல்லாம். பட் அதை விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்து வேலை செய்கிறது இருக்குல்ல, அது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். அதை பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்னா, என்னுடைய நண்பன் கார்த்திக்கு மொத்த பாராட்டும் ஒன்றதான் சேரும் நண்பா. என்னை நம்புனேன், என் கூடவே இருந்த. எனக்கு என்னென்னா, நான் டிக்ளோனா பண்ண ஆரம்பிச்சதுலப்போ பர்சனலாக பயங்கர ட்ராமா, அவ்வளோ வாழ்க்கையில் பிரச்சனை. எனக்கு டிக்ளோனாவில் இருந்தால் அவர் கொடுத்த அவனு சொல்லலாம், அவங்க கொடுத்த பாசிட்டிவ் எனர்ஜியில் தான் அங்கிருந்து தான் வாழ்க்கை வந்து பாசிட்டிவாக மாறிச்சு. கூட ட்ராவல் பண்ணுறது. எனக்கு இந்த கதையை வந்து குழந்த மாதிரி தூக்கிட்டு எத்தனை நாள் அழுதுருக்கான்னு எனக்கு தெரியும். எவ்வளோ நைட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் நகராது சினிமா உங்களுக்கு தெரியுமில்ல, அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். கை விட்டுறலாமான்னு தோணும், போதுன்னு தோணும், அவ்வளோ டென்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் அதுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு இழுத்துட்டு வந்தது சந்தானம். வாப்பா கார்த்தி பார்த்துக்கலாம் வா அப்படின்னு ஆரம்பிச்சு விட்டது சந்தானம். இன்னைக்கு இந்த படத்துடைய முதலீட தியேட்ரிக்கல் ஷேர்ல மட்டும் அசல் பண்ணிடுச்சு. இந்த படம் வாங்கின எல்லா ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் ஒருத்தர் கூட ₹1 கூட நட்டமாகாம எல்லாருமே ப்ராஃபிட் ஜோன்ல இருக்காங்க. எல்லா டெரிட்டரியும் தமிழ்நாட்டில் வாங்கின, இந்தியாவில் வாங்கின எல்லாருமே சூப்பராக இருக்காங்க. இதை விட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னா, என்னைக்குமே தியேட்டர்கள் ஆதரிக்கிற படங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேராக தான் நடக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் F&B சேல்ஸ், அதாவது வந்து ஃபுட் அண்ட் பெவரேஜ் சேல்ஸ் அப்படிங்கிறது பொங்கல் படங்களுக்கு 80% இணையாக ஃபுட் அண்ட் பெவரேஜ் சேல்ஸ் வந்து நடந்திருக்குது அப்படிங்கிறது ஃபேக்ட். இதெல்லாம் வந்து மாற்ற முடியாது நாம. ஃபேக்ட். கேன்டீன் சேல்ஸு, கேன்டீன் வியாபாரம். அப்போ யோசிச்சுக்கங்க, ஒரு கிளீனான என்டர்டெய்னர். நான் திருப்பியும் சொல்கிறேன், எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், என் நண்பனுடைய டிக்ளோனா இதே மாதிரி தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்தா என்ன பண்ணியிருக்கும் அப்படிங்கிறத நான் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இதை விட இதுக்கு ஈக்குவலாக நிச்சயமாக ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கும். பட் எல்லாருமே கடவுள் வந்து ஒரு விஷயத்த வந்து காக்க வைக்கிறார் அப்படின்னா, ஏதாவது ஒரு ட்விஸ்ட், ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொடுத்து ஒரு கிளைமேக்ஸ்க்கு ஒன்று ரெடி பண்ணுறாருன்னு அர்த்தம். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி. அது மாதிரி கார்த்தியை வந்து இதுக்கு தயார் பண்ணி அத்தனை தடையும் அவனுடைய வில் பவர்னால உடைச்சது. இதில் வந்து இந்த வெற்றிக்கு அதாவது டைரக்ஷன் சைடில் வந்து அவன் இழுத்துட்டு போன அந்த வெயிட் எல்லாம் வந்து யோசிக்க முடியாத வெயிட்டு. அப்படியே பைத்தியம் மாதிரி உட்காந்துருப்பான். அப்படியே நைட்டு முடிச்சு அந்த ஷார்ட்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரேமாக ஓடுதியா அப்படின்ட்டு வந்து இப்படி தலையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பான். நான் பாப்பா பொண்ணு எப்படியா கடவுள் இவருக்கெல்லாம் வெற்றி தந்துருட்டுன்னு. அதே மாதிரி தான் சேஷ் ஒன்ன இன்னைக்கு ஜாலியாக பேசிட்டாரு. நீங்கள் லிட்டரலாக அந்த கேரக்டராகவே இருப்போம். அப்படி உழுவாருங்க. இப்போ நான் உழுந்ததை பற்றி ரவிமேரியானோ இவங்களாம் நடராஜ் சார் பேசினாரு, எங்கள் முதலாளி நடராஜன் பேசினாரு. பட் என்னன்னா, சேஷ் ஒன்று சாக்கடையில் விழுந்தார் அந்த வயசில். இன்னைக்கு பரதநாட்டியத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சேஷ் ஒன்று அந்த பல்ட்டி அடிச்சு சாக்கடையில் அவர் வயசுக்கு உழுந்து ஒரு ஷாட் ஓகே ஆகிறதுக்கு உழுகிறதெல்லாம் இருக்குல்ல. மிகப்பெரிய காமெடியனுக்கு சற்றும் சளைக்காமல் அவருக்கு சம்பளம் தரணும். ஒரு முழு கேரவன் அவருக்கே இருந்து 10 அசிஸ்டன்ட் போட்டு பல லட்சம் ரூபாய், பல கோடி ரூபாய் அவர் சம்பாதிக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். அவ்வளோதான். மற்ற எல்லா அண்ணன்களுக்கும் நன்றி. இப்போ ரவிமேரியா சார் இவங்கெல்லாம் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா இவங்கெல்லாம் அண்ணனுங்க. எனக்கு வந்து MS பாஸ்கர் சார் இவங்கெல்லாம் வந்து என்னோட அண்ணனுங்க, என்னோட வழிகாட்டிகள். ஸோ இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தராக தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மெயினாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேம், மஞ்சு, ஆல்பின், இவங்கெல்லாம் வந்து உழைச்சது வந்து சாதாரண உழைப்பு கிடையாது. அந்த படத்தை டெலிவர் பண்ணுறதுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு மஞ்சுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் பிடிக்கிறதுக்கெல்லாம் அலைங்கிறதெல்லாம் சாதாரண இது கிடையாது. இவங்கெல்லாம் நிச்சயமாக பெரிய டைரக்டர்ஸ் ஆவாங்க. ஏன்னா அதுக்கு எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்குது. அவங்க எல்லாம் டைரக்டர்ஸ் ஆகி பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன்.
என் நண்பன் கார்த்திக்கு வாழ்த்துக்கள் நண்பா. நம்ம ஜெயிச்சிட்டோம். யாரும் இனி வந்து வெற்றியை மறுக்கவே முடியாது. இல்லைங்க ஓடிடியில் ரிலீஸ் ஆயிடுச்சு, தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்தா கம்மியா பண்ணியிருக்கோம், இப்படி பண்ணியிருக்கோம் சொல்ல முடியாது. ஸ்டாட்ஸ் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன். நோபடி கேன் டினை யுவர் சக்சஸ். நன்றி.